நியதி மகளே, எங்களை விட்டு செல்லாதே மகளே. எங்களை விட்டு போகாதே மகளே. தயவு செய்து நான் சொல்வதை கேள். எந்த தந்தைக்கும் இந்த மாதிரி வேதனை வரக்கூடாது மகளே. தந்தையை விட்டு மகள் விலகிச் செல்வதும் விலகி இருப்பதும் மகா வேதனை அம்மா, மகா வேதனை. பாவம் செய்தது நான் தான். மகாவிஷ்ணுவின் மார்பில் நான் உதைத்திருக்க கூடாது. அதற்கு இந்த தண்டனையே போதும் அம்மா, இந்த தண்டனையே போதும். என் வயது உன்னை பிரியும் துக்கத்தை தாங்காத வயது. தாயே, புரிந்து கொள். பிரிந்து செல்லாதே மகளே. நியதி, நியதி. விட்டு போகாதே மகளே. சமுத்திர நாயகன் சாகர மகாராஜாவிற்கு வணக்கங்கள். உங்கள் உத்தரவுப்படி சமுத்திர கோட்டம் முழுவதும் திருவிழா கோலமாக அலங்கரித்து விட்டோம். சமுத்திர ராஜா தவறாக நினைக்கவில்லை என்றால் தங்களிடம் ஒரு கேள்வி. எதற்காக இந்த அலங்காரம் பிரபு? ஆமாம், இது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய சந்தோஷமான விஷயம். முன்பொரு காலத்தில் பிரம்மா எனக்கு ஒரு வரம் தந்திருந்தார். ஐஸ்வர்யத்தின் முதல் தேவதை மகாலட்சுமி நமது உலகத்திற்கு வரப்போகிறார். என்னை தந்தையாக ஏற்று என் மகளாக இருப்பார் என்ற அந்த வரம் இப்போது நிறைவேறப் போகிறது. அந்த தேவதை வருவதை நாம் திருவிழா போல் கொண்டாட வேண்டும். அனைவரும் அவரது வரவேற்பு நிகழ்ச்சியில் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும். ஆமாம், என் மகன் சமுத்திரக்கனி எங்கே? இதையெல்லாம் ஒன்று விடாமல் பையில் போட்டு எடுத்துக்கொள்.
ஏய், யார் நீங்கள்? எங்கள் ஜலலோகத்தின் பொக்கிஷங்களை எங்கள் அனுமதி இல்லாமலா எடுக்கிறீர்கள்? இயற்கையை சுரண்டும் அற்ப மனிதர்களே, உங்கள் உலகை சூழ்ந்திருக்கும் ஆழியானது என் பாதுகாப்பில் உள்ளது. நான் இருக்கும் வரை உங்களால் ஒரு தூசியை கூட எடுக்க முடியாது. இவன் சொல்வதை கேட்டீர்களா? கடலில் முத்து எடுப்பதற்கு இவன் அனுமதி வேண்டுமாம். ஏய், எதுவும் பேசாமல் எடுத்த எல்லாவற்றையும் இங்கேயே போட்டுவிட்டு ஓடிவிடுங்கள். ஏய், நாங்கள் யார் என்று தெரியுமா? ஆ! வஞ்சகர்களே, துரோகிகளே, உங்களை மனிதர் என்று நினைத்து எச்சரிக்கையோடு மன்னித்து விடலாம் என்று நினைத்தேன். ஆனால் உங்களுக்கு மன்னிப்பே கிடையாது, தண்டனைதான். நான் உங்களுக்கு தரும் தண்டனையை பார்த்து இந்த சமுத்திரத்தின் பக்கம் திருட்டு எண்ணத்தோடு இனி எவனும் வரக்கூடாது. ஆ! ஏய்! ஆ! சக்கரவர்த்திக்கு வணக்கங்கள். நமது லோகத்திற்கு விசேஷ விருந்தினர் ஒருவர் வர இருக்கிறாராம். அவரை வரவேற்க நீங்கள் இருக்க வேண்டும் என்று உங்கள் தந்தை ஆழிராஜன் செய்தி அனுப்பியிருக்கிறார். விசேஷ விருந்தினரா? உலகத்தார் உங்களிடம் வேண்டுவதை வழங்குவது முக்கியமே தவிர நான் முக்கியமில்லை, என் மரியாதையும் முக்கியமே இல்லை. இதை சொல்லிவிட்டு போகவே வந்தேனே தவிர உங்களுடன் வாழ்வதற்காக வரவில்லை. என்னை பின்தொடரவும் வேண்டாம், என்னை தேடவும் வேண்டாம். நான் எப்போதும் உங்களுடையவள் இல்லை. தேவி பார்வதி, நாரதா, நீங்கள் இங்கே இங்கே ஸ்ரீமன் நாராயணனை இப்படி தரிசிப்பது அபூர்வமாயிற்றே. அதற்காக வந்தோம். இந்த மாதிரியான தரிசனம் பார்வதி. சிரத்தில் நவரத்தினம் பொறித்த கிரீடத்தோடும் கரத்தில் சங்கு சக்கரம், கதாயுதம், வைஜெயந்தி பூ, கௌசிக மாலையோடு கம்பீரமாக இருக்கும் என் அண்ணன் இது எதுவும் இல்லாமல் சாமானியனாக இருப்பது விசேஷமில்லையா? சகோதரி, நான் இப்படி இருப்பதற்கு காரணம் உண்டு. காரணம் தெரிந்தே வந்திருக்கிறேன். லக்ஷ்மி தேவி உங்களை தேடி வந்ததும் தெரியும், பிரிந்து சென்றதும் தெரியும். இனிமேல் நீங்கள் மகாலட்சுமிக்காக வருத்தப்படக்கூடாது. உடனே நீங்கள் வைகுண்டத்திற்கு வர வேண்டும். உண்மை கியாதி, நீ சொல்வதும் முற்றிலும் உண்மை கியாதி. பாசம் எனும் சிப்பியில் இருந்து
நியதி என்னும் முத்து வெளியே வந்துவிட்டது. அது ஒன்று சேராது என்று நன்றாக தெரியும் என்றாலும் முத்து வெளியே போனதற்கு காரணம் நான் தானே என்று நான் கவலைப்படுகிறேன். நாம் மகாதேவரை அழைக்காமல் இருந்திருந்தால், அவரும் வராமல் இருந்திருந்தால், நியதிக்கு பழைய நினைப்பு வந்திருக்காது. உங்கள் கவலைக்கும் வருத்தத்திற்கும் அந்த மாயாவி விஷ்ணுவே காரணம். மந்திரம் சொல்வதும் தந்திரம் செய்வதும் அவனுக்கு கைவந்த கலை. என் வேண்டுகோள் இதுதான். இந்த துக்கத்திலிருந்து முதலில் வெளியே வாருங்கள் தந்தையே, வெளியே வாருங்கள். அது அது அவ்வளவு சுலபம் இல்லை சுக்ரா. நான் செய்த தவறுக்கு நான் சரியான பரிகாரம் செய்ய வேண்டும். பரிகாரம் செய்ய வேண்டும். பிரம்மதேவன் வெகு காலத்திற்கு முன்பு தேவலோக ஐஸ்வர்ய தேவதை உன் உலகத்திற்கு வருவார் என்று வரம் தந்திருந்தார். அது எப்போது நடக்கும் என்று நான் பாசத்தோடு காத்திருந்தேன். அந்த சௌபாக்கிய தேவதை இப்போது இங்கே வந்து கொண்டிருக்கிறார். பிரபு, பிரபு, நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த விருந்தினர் நம் அரண்மனையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். ஆஹா, என் வெகுநாள் ஆசை நிறைவேறப் போகிறது. இது நமது பெரும் பாக்கியம். புறப்படும் மகனே, அவரை வரவேற்கும் நேரம் வந்துவிட்டது. வா. செந்தாமரை பூவில் வீற்றிருக்கும் செல்வத்தின் செல்வமே, சகல ஐஸ்வர்யத்தின் அரசியே, சர்வ குணம் கொண்ட சம்பூரணியே, உங்கள் பொற்பாதங்களை பூஜித்து வணங்குகின்றோம். தேவி, எங்கள் லோகத்திற்கு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். ஐஸ்வர்ய தேவதையான நீங்கள் என்னை தந்தையாக பாவித்து இந்த லோகத்திற்கு வந்தது நான் செய்த பாக்கியம். வானம் எவ்வளவு பெரியதோ அந்த அளவுக்கு பெண்ணாக பிறந்தவளுக்கு அன்பும் பெரிதாக இருக்க வேண்டும். தென்றல் தீண்டும் தேகத்தில் இதயம் ஆனந்தத்தில் திளைப்பது போல் தந்தையின் அன்பும் அரவணைப்பும் இருக்க வேண்டும். சூரிய சந்திரன் எவ்வளவு பிரகாசமாக இருக்கிறதோ அந்த அளவு பிரகாசத்தோடு மரத்தில் இருக்கும் பசுமை போல் பசுமையோடு இருக்கும் ஒரு தந்தையை
பெண்ணாக பிறந்தவள் எதிர்பார்க்கிறாள். இதையெல்லாம் உங்களிடம் கண்டதால் இங்கு வந்திருக்கிறேன். தேவி, உங்கள் எதிர்பார்ப்பில் குறைவில்லாமல் உங்கள் மனம் போல் ஒரு நல்ல தந்தையாக நான் பார்த்துக் கொள்கிறேன். இவன் சமுத்திரக்கனி, என் குமாரன். உங்கள் அண்ணன் என் மீது மிகுந்த மரியாதை உள்ளவன். எல்லோரும் கேளுங்கள். 3 லோகத்திலும் பார்க்க முடியாத லக்ஷ்மி தேவி நம் அரண்மனைக்கு வந்திருக்கிறார். எங்கும் இனிய இசை ஆரம்பமாகட்டும். இந்த நாளை சந்தோஷமாக தொடங்குவோம். வாருங்கள் தேவி. மதுசூதனா, மகாவிஷ்ணுவே, பிரபு, தாய் பார்வதி உங்கள் மேல் எவ்வளவு அக்கறை வைத்திருக்கிறார்கள் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பிரபு, இனி நீங்கள் இங்கே இருக்க வேண்டாம். நீங்கள் உடனே வைகுண்டத்திற்கு புறப்பட வேண்டும் புருஷோத்தமா. நாரதா, என் முடிவை நான் சொல்லிவிட்டேன். யார் புறப்பட வேண்டும் என்று அதிலே புலப்படும். பிரபு, அதுதான் உங்களுடைய முடிவு என்றால் என்னுடைய முடிவையும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் வைகுண்டத்திற்கு செல்லும் வரை நான் இங்கேயே இப்படியே உட்கார்ந்து விடுகிறேன். 3 லோகத்தையும் சுற்றி வரும் என்னை சிறைப்பிடித்து விட்டாரே என்ற அவப்பெயர் உங்களுக்கே வரட்டும். நாரதா, இது என்ன பைத்தியக்காரத்தனமான விளையாட்டு? அண்ணா, இது பைத்தியக்காரத்தனம் அல்ல. சிறந்த பக்தனின் மிகுந்த பக்தி. பக்தர்களின் கோரிக்கையை நிறைவேற்றும் நீங்கள் கஜராஜனை காப்பாற்ற சென்றதால்தான் இப்போது நியதியை விட்டு விலகி இருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட நீங்கள் இந்த பக்தன் நாரதனுடைய கோரிக்கையை நிறைவேற்றக் கூடாதா? நாரதரே, நானும் உங்கள் வழிக்கே வருகிறேன். அண்ணன் வைகுண்டத்திற்கு போகும் வரை நாம் இருவரும் இந்த இடத்தை விட்டு போக வேண்டாம். சரி, உங்கள் இருவரின் கோரிக்கையை ஏற்று வைகுண்டத்திற்கு புறப்படுகிறேன். ஆனால் அதற்கு முன் நான் இங்கு ஒரு வேலையை முடிக்க வேண்டும். ஆஹா, நாராயண நாராயண. பிரபு, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. பக்தர்களின் கோரிக்கையை ஏற்கும் பக்தவச்சலன் என்பதை நிரூபித்து விட்டீர்கள். அந்த வேலையை விரைந்து முடித்து விடுங்கள். பிரபு, இதுவும் இந்த பக்தனின் கோரிக்கைதான். ஆமாம், அந்த வேலையை முடித்துவிட்டு வருகிறேன்.